அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வர்மக்கலை சிலம்பம் பயிற்சி பள்ளியிலேருந்து நான் உங்கள் பாஷா. இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிலம்பம் பிடிக்கக்கூடிய முறை. அதாவது சிலம்பம் விளையாட இது போல் கம்புகளை நம்ம பயன்படுத்துவோம். மற்ற ஆயுதங்களை விடுங்க, இது போல் சிலம்பம் கம்பு பிரதானமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இப்போ இந்த சிலம்ப கம்பு எப்படி பிடிக்கணும், இந்த சிலம்ப கம்பு எப்படி பிடிக்கணும், நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சிலம்ப கம்பு ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக பார்த்திங்கன்னா பிடிக்கப்படும். சரிங்களா? அது இடத்துக்கு இடம் மாறும். இப்போ பார்த்திங்கன்னா இது அடிப்பகுதி, இதுலேருந்து ஒரு ஜான் தள்ளி பார்த்திங்கன்னா சில பேர் பிடிப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா, அவங்க ஆசமுறை கலைகளை விளையாடுவாங்க. அதாவது விலங்குகளுடைய அம்சத்தை வைத்து ஆடக்கூடிய ஒரு கலை. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாகம்பதினார், கல்லர் பத்து, அதுமா மந்தி சிலம்பம், இது போல் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்படி விளையாடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜான் விட்டு பிடிச்சு நம்ம சுற்றக்கூடிய ஒரு விளையாட்டு. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு முழம், அதாவது சரியாக ஒரு முழம் விட்டு பார்த்திங்கன்னா இங்கே பிடிச்சி சுற்றக்கூடிய விளையாட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மைய பகுதியில் பிடிச்சி விளையாடக்கூடியது. இது பார்த்திங்கன்னா குறவஞ்சி, அதுக்குமா அலங்கார சிலம்பம், அதுக்கு முக்கியமான சில நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிச்சி சுற்றுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இரட்டை கை சிலம்பம் அப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த பார்த்திங்கன்னா நடுக்கையை பிடிச்சி சுற்றுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எங்கே வேணால் பார்த்திங்கன்னா பிடிச்சி சுற்றலாம். இது பிடிக்கக்கூடிய முறை நம்மளுக்கு எளிமையாக இருக்குது. நடுவில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னாலும் பிடிச்சிக்கலாம், இல்லை ஒரு முழம் விட்டு பிடிச்சவங்களாம் பிடிச்சிக்கலாம். அதிகமாக பயிற்சி இப்போ தான் நான் துவங்குறேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழம் விட்டு பிடிக்கிறது பார்த்திங்கன்னா சிறந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜான் விட்டு நான் பிடிக்கிறேன். ஏன் இந்த ஒரு ஜான் விட்டு பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே பிடிச்சி விளையாடும் போது பார்த்திங்கன்னா ஆசமுறை கலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிப்பகுதி முனைப்பகுதி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எங்கே வேணால் பிடிக்கலாம். சரிங்களா? ஒரு ஜான் விட்டு பிடிக்கணும். கம்பை நீளமாக விட்டு சண்டை பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் இங்கே பிடிச்சிருப்பாங்க. இதையே நம்ம கொஞ்சம் தள்ளி கூட பிடிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பிடிச்சிட்டு இருக்கும்போது வேகமாக ஒரு தாக்குதல் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த கை பார்த்திங்கன்னா வழுக்கி கம்பு கீழே வந்துடும். இந்த சிலம்ப கம்பு பார்த்திங்கன்னா கீழே விழ வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு ஜான் தள்ளி பார்த்திங்கன்னா பிடிச்சி விளையாடுறாங்க. இப்போ தான் பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முழம் விட்டு சரியாக அப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு விளையாடலாம். சரிங்களா? இது முதல் விஷயம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எந்த கை மேலே பிடிக்கிறது, எதை முன்னிறுத்தி நம்ம விளையாடணும் அப்படின்றது. முன்னிறுத்துறதுனா ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வலது கையை மேலே பிடிக்கணுமா, இல்லை இடது கையை பார்த்திங்கன்னா மேலே பிடிக்கணுமா, இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நான் காணொலி போட ஆரம்பித்ததுலேருந்துன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்திங்கன்னா காணொலி பதிவு போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்துவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ நான் ஆடும்போது பார்த்திங்கன்னா வலது கையை மேலே பிடிச்சி ஆடுவேன். என்னுடைய காணொலி எல்லாத்தையும் பாருங்கள், நான் வலது கையை மேலே பிடிச்சி சுற்றுவேன். சுற்றும் போது மட்டும். சரிங்களா? வலது கையை இப்படி பார்த்திங்கன்னா மேலே பிடிச்சிருப்பேன், இடது கையை பார்த்திங்கன்னா கீழே பிடிச்சிருப்பேன். இப்படி பிடிச்சிட்டு தான் நான் சுற்றுவேன். சரிங்களா? இப்படி சுற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இது தவறான ஒரு விஷயம், இப்படி பண்ணக்கூடாது, இது போல் பிடிச்சி சுற்றக்கூடாது, உன்னுடைய ஆட்டமே தவறு, எல்லாமே தப்பாக ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னுடைய காணொலி பதிவுகளை பார்த்ததுக்கப்புறமா யூடியூப் வலைத்தளத்தில் என்னுடைய காணொலி பதிவை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீ செய்யக்கூடியது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்பயும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதல்ல விதிமுறை இருக்கா, அப்படி தவறு தானா சரியா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றும் போது எப்படி வேணால் பிடிச்சி சுற்றலாம். சரிங்களா? நாம் சுற்றக்கூடிய சுற்று பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய சுவடுகள், அதாவது ஸ்டெப்பு போட்டு நம்ம விளையாடுறோம் இல்லையா, அந்த சுவடுகளை பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. முதல் விஷயம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா எதிரிகள் நம்மளை தாக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிப்படாது, இது சரியாக வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சிலம்பம் இருக்குது இல்லையா, இந்த சிலம்பம் சுற்றும்போது நம்ம மேலே படக்கூடாது. சரிங்களா? நம்ம மேலே படாத அளவுக்கு நம்ம பிடிச்சி சுற்றினாலே போதுமானது. சரிங்களா? மற்ற தாக்குதலும் தாக்குதலையும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால் பிடிச்சு சுற்றும் போது எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இப்படி தான் நீ பிடிச்சு சுற்றணும் அப்படின்றது விதிமுறையெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு எந்த ஒரு கை
பலமாக இருக்கோ அந்த கையை வந்து முன்னிறுத்தி சுற்றுறது வழக்கம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை பயிற்சியில் விதிமுறை இருக்கான்னா இருக்குது. சரிங்களா? சண்டை பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இடது கையை முன் நிறுத்தணும், வலது கையை பின் நிறுத்தணும். சரிங்களா? அதாவது இடது கையை மேலே பிடிக்கணும், வலது கையை கீழே பிடிக்கணும். சரிங்களா? இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, சண்டை பயிற்சியில் நம்ம கால்களை வந்து முன்னாடி பின்னாடின்னு மாற்றுவோம். சரிங்களா? முன்னாடி பின்னாடி எதுக்கு மாற்றுறோன்னா, இப்போது இடது காலை நோக்கி ஒரு தாக்குதல் வரும்போது இடது காலை முன்னிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பை இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரி இருக்கேன். இந்த பக்கம் தாக்குதல் வந்துச்சுன்னா இப்படி தடுக்கிறோம், இந்த பக்கம் தாக்குதல் வரும்போது இப்படி நம்ம தடுக்கிறோம். சரிங்களா? அதனால் இடது கையை மேலே பிடிக்கணும், வலது கையை கீழே பிடிக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. இது வந்து கால்களுக்கான விதிமுறை தான். எந்த காலை முன் நிறுத்துறோமோ அந்த கை முன்னாடி இருக்கணும். இப்போ வலது காலை நான் முன் நிறுத்த போகிறேன்னா வலது கை முன்னாடி இருக்கணும், இடது காலை முன் நிறுத்த போகிறேன்னா இடது கை முன்னாடி இருக்கணும். அது நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் சிலம்பம் ஆடும்போதே, அதாவது சுற்றும் போதும் சரி, சண்டை பயிற்சிலையும் சரி, இடது கையை முன்னிறுத்திக்கங்க, வலது கையை பின்னிறுத்தி பிடிச்சி விளையாட கற்றுக்குங்க. ஏன்னா உடனே மாறாது, கைகளை உடனே மாற்றி வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியாதுன்றதுக்காக தான் நிறைய பேர் இடது கையை முன்னிறுத்தியும் வலது கையை இப்படி பின்னிறுத்தியும், அதாவது கீழே பிடிச்சியும் விளையாடுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காணொலியை பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே தவறுன்றாங்க. இது தவறுலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் கூட என்னுடைய காணொலியை பதிவு பார்க்குறவங்க, நீ வலது கையை மேலே பிடிச்சி சுற்றுறியே, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ஏதாவது விதிமுறை இருக்கா, இல்லை நீ ஆடக்கூடிய முறை அப்படி தானா, ஏன் முன்னாடி வச்சு சுற்றுற அப்படின்னு ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா கேள்வியே கேட்கல. ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா எடுத்த உடனே குறை சொல்லக்கூடாது. ஏன் செய்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்லணும். சரிங்களா? குறை இருந்தால் சொல்லணும், குறை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? ஒருத்தர் கேட்டால் சொல்லணும், கேட்கலன்னா சொல்லவே தேவையில்ல. சரிங்களா? முதல்ல என்னுடைய காணொலி பதிவு பார்க்குற யாருமே வந்து பார்த்திங்கன்னா நீ ஏன் இப்படி சுற்றுற அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே கிடையாது. அவங்க கண்ணுக்கு பார்த்த உடனே இது அப்படியே தவறு, இது தவறு தான் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. தவறெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு எந்த கை சுற்றும் போது மட்டும் இந்த விதிமுறையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கை முன்னிறுத்தி சுற்றுனா எளிமையாக இருக்குமோ அந்த கையை வந்து பார்த்திங்கன்னா முன்னிறுத்தி சுற்றுங்க, அதாவது மேலே பிடிச்சி சுற்றுங்க. சரிங்களா? எனக்கு வலது கை தான் வாட்டமாக இருக்குன்னா வலது கையை மேலே பிடிச்சி சுற்றுங்க. இல்லை எனக்கு இடது கையே வாட்டமாக இருக்குன்னா இடது கையை வந்து பார்த்திங்கன்னா மேலே இது போல் பிடிச்சி சுற்றலாம். சரிங்களா? இந்த கம்பை பிடிக்கக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஒருத்தர் செஞ்ச விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. முதல்ல கேட்கணும், அதற்கு சரியான விளக்கம் கிடைக்கலன்னா தான் நம்ம தவறுன்னு சொல்லணும். சரிங்களா? இந்த விளையாட்டை பழகக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பை பிடிச்சு விளையாட கற்றுக்குங்க. இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து செய்யுங்க. என்னுடைய காணொலி பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.